ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று உடனே வெட்டி விடு அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கை முறை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் நம் வீட்டில் இருந்த பெரியவர்கள் இருவரையும் அழைத்து பேசி சமாதானம் செய்து, வீட்டுக்கு வீடு அப்படித்தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானம் செய்து குடும்பத்திலே ஒரு ஒத்துறவை வளர்த்தார்கள், உறவை வளர்த்தார்கள் பெரியவர்கள். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிமா. வீட்டுக்கு வீடு வாசப்படினா என்ன அர்த்தம்? எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி நம்ம வீட்லயும் இந்த சண்டை, எல்லா வீட்லயும் சண்டை நடக்குது. பார்வதி பரமசிவ வீட்லயே சண்டை நடந்துச்சுரா அப்படின்னு நம்ம கதை சொல்லி வச்சுக்கிறான். இறைவன் பெருமாள் அவன் வீட்லயே சண்டை, கொண்டாடி குறைச்சிட்டு அப்பா வீட்டுக்கு போறான் அப்படிங்கிற மாதிரியான கதை சொல்லி நம் வீட்டிலும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் தீர்வு வரும் என்பதாக சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்தினார்கள் பெரியவர்கள். ரொம்ப முக்கியம் இந்த ஆற்றுப்படுத்துதல். இன்றைக்கு அது குறைஞ்சு போச்சு. சொற்பொழிவு ஆற்றுதல் அப்படின்னு ஆற்றுதல் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கிறார். அது இன்றைக்கு ஆற்றுப்படுத்துதல் குறைஞ்சு போயிடுச்சு. பெரியவர்கள் யாரும் இல்லை, அறிவுரை சொல்றதை கேட்கறதுக்கு நாமும் தயாராக இல்லை. நாம என்ன நினைக்கிறோம், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். பெரியவர்கள் சொல்வதை கேட்பதற்கு நாம் தயாராகவே இல்லை. குழந்தைக்கு ஏற்கனவே சொன்னது போல நம்ம குழந்தை அழகா பேசுறதுக்கும் கேட்கறது கூட நம்ம தயாரா இல்லை. குழந்தை அறிவுபூர்வமா நமக்கு ஏதாவது கேள்வி கேட்டா நாம் பதில் சொல்ல கூட நமக்கு முடியல. அதிக பிரைஸுக்கு தரமா பேசுறேன் என்று அந்த குழந்தையை அடக்கி விடுகிறோம். அருமை பெற்றோர்களே, அருமை பெரியோர்களே, தயவு செய்து குழந்தைகளை பேச விடுங்க. நிறைய கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கிற போதுதான் அவர்களுக்கான அறிவு வளரும். யோசிச்சு பாருங்க, இந்த மாம்பழ கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். நாரதர் மாம்பழம் கொண்டுட்டு வராரு. 2 குழந்தைக்கு எப்படி தர்றது அப்படின்னு அவங்க அப்பா ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஏன்னா டெஸ்ட் வச்சு அதுல தகுதி உள்ள குழந்தைக்கு தானே தரணும் என்பதாக டெஸ்ட் வைக்கிறார். இந்த உலகத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு. நம்மாலும் முருகன் சின்ன பையன், இளங்கன்று, டஸ்ன்னு மயில ஏறி உட்காந்து ஏதோ ஒரு நொடியில சுத்திட்டு வரேன்னு கிளம்பிட்டார். இவர் மூத்தவர். எப்ப நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, மூத்தது மோளை இளையது காலேன்னு. இவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு கேட்கிறார் நாகதன், எப்பா உலகம் என்றால் என்ன, அம்மையப்ப, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இந்த கதை நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன, என்ன சொல்லுது என்றால் மாற்றி யோசி. ஆங்கிலத்தில் இருக்க பேர் லேட்டரல் திங்கிங்னு பேர். மாற்றி யோசிக்கிறது. எல்லாரும் யோசிக்கிற பக்கத்திலேயே யோசிக்காமல், உலகத்தை சுற்றி வா என்றால் மயிலில் ஏறி உடனே சுற்றி வருகிறேன் என்று கிளம்பி விடாமல் இதற்கு மாற்று என்ன என்று யோசிப்பதுதான் இன்றைக்கு கம்பெனிகள் சொல்லி தந்து கொண்டிருக்கக்கூடிய லேட்டரல் திங்கிங். மாற்றி யோசிப்பது, மாற்றி யோசி, மாற்றி யோசி. இன்றைக்கு குழந்தைகள் அந்த மாற்றி யோசிக்கிற திறமை மிக்கவர்களாக இன்றைக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக நாம் தான் அவற்றை எல்லாம் கவனிப்பதற்கு நேரம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் 2 பேரும் வேலைக்கு போறோம். இன்றைக்கு கணவனும் மனைவியும் வேலைக்கு போகலைன்னா குடும்பத்தை நடத்த முடியாத சூழல், பொருளாதாரம் சிக்கலாயிரும். குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கே ஏகப்பட்ட செலவு பண்ண வேண்டி இருக்கிறது. கடுமையான செலவு பண்ண வேண்டியிருக்குது இன்றைக்கெல்லாம். நான்லாம் பிஎட் படிக்கிறதுக்கே, நான் ஒரு ஆசிரியர், பிஎட் படிக்கிறதுக்கே ஒரு 10,000 தான் செலவு பண்ணேன். இன்னைக்கு என்னுடைய மகனை கல்லூரியில முதலாண்டு சேர்த்து இருக்கிற 2 லட்சம் ரூபா. என் மகன்கிட்ட சொல்றேன், எப்பா நீ எப்ப படிச்ச அப்படின்னு கேட்கிறான். 2 நகரம் தர வேண்டி இருக்கிறது கல்லூரிக்கு. கல்லூரிட்ட பையா என்னையா இவ்வளவு கேட்கறீங்க அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல அதை விடவும் கூட வாங்குறாங்க, நீங்க என்ன கேட்கிறான். பள்ளிக்கூடம் கல்லூரிகளை விடவும் அதிகமாக வசூல் பண்ணி கொண்டிருக்கிறது. வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னா இன்னைக்கு பள்ளிக்கூடம் நடத்துறவங்களை தான் சொல்லலாம். கொட்டி கொடுக்க வேண்டி இருக்கிறது, சாக்கில தான் கொண்டு போய் கொட்ட வேண்டி இருக்கிறது. ஆனா இந்த குழந்தைகள் மாலையில வருகிற போது இந்த குழந்தைய வரவேற்று அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன சிற்றுண்டியோ ஒரு பாலோ தந்து அதை ஆற்றுப்படுத்தி உட்கார வச்சு கைகால கலவை வச்சு சின்னதா விளையாடிட்டு வாடான்னு சொல்லி திருப்பி அவனை வர வச்சு உட்காந்து படிக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கு வீட்டில் ஆள் இல்லை.
பெரும்பாலான வீடுகளிலே ஆட்கள் கிடையாது. 7 மணிக்கு எங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், பள்ளிக்கூடத்துல இருந்து பையனோட வீட்டுக்கு போய் பார்க்க போவோம். படிக்கிறானான்னு வீட்டுக்கு போவோம். பல வீடுகளிலே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்கிறதே கிடையாது. எங்கடா என்னடா எப்படா வருவாங்க? 7 மணிக்கு 8 மணிக்கு. அந்த குழந்தை 7 மணி 8 மணி வரையிலும் எதையுமே சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 7 மணி 8 மணி ஒரே பொழுதுபோக்கு தொலைக்காட்சி. அதை உட்கார்ந்து இந்த 2 குழந்தைகளும் பார்த்து கொண்டிருக்கும். இதை நம்ம படின்னு சொன்னா எப்படி முடியும்? சரி, பெற்றோராவது வந்து அதுக்கு மேல ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு அதை படிக்க சொல்றாங்களா என்றால் அதுவும் கிடையாது. அவங்களும் தொலைக்காட்சி உட்காந்து பாக்குறாங்க. குழந்தையும் சேர்ந்து உட்காந்து பாக்குது. தொலைக்காட்சி தொடர்கள் தான் இன்றைக்கு வீடுகள் தோறும் இருக்கிறது. மெகா தொடர் 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 மெகா தொடர். உண்மையிலேயே இவ்வளவு பெண்மொழிகள் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் தாண்டி இங்க நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாம் நன்றியும் பாராட்டும் வாழ்த்து. ஏனென்றால் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு ஆட்கள் வர்றதே கிடையாதுங்க. ஆட்கள் வந்தாலும் பெண்கள் வர்றது கிடையாது. ரொம்ப முக்கியமா பெண்கள் வர்றதே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டில் இருந்துட்டு தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் வருகிற போது ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. ஐயா சொன்னார், இல்லையா வந்துருவாங்க ஐயா, நிறைய இடத்துல ஒளிப்பெருக்கி கட்டி இருக்கிறோம், வீடுகளில் இருந்தே. நான் ஒரு ஊருக்கு பட்டிமன்றம் பேச போயிருந்தேன். எங்க ஊருக்கு பக்கத்துல மேடை. நாங்க போன பிறகுதான் மேடையே பண்ணாங்க. எதுல வச்சு தெரியுங்களா? டிராக்டர் இருக்கு இல்லைங்களா, டிராக்டர் அதுதான் மேடை. டப்புனு டிராக்டரோட 4 பக்கத்து சட்டரையும் கீழே இறக்கி விட்டா, எங்க மேல டேபிளை போட்டா சேரை போட்டா எங்களை தூக்கி டிராக்டர் மேல உட்கார வச்சுட்டான். ஒரு ரெடிமேடு மேடை. ஆளே கிடையாது. சார் என்ன சார் யாருக்கு பேச போறோம் அப்படின்னு நான் நடுவரை கேட்கிறேன். இருங்கய்யா நானும் கேட்டு சொல்றேன், எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது அப்படின்ட்டு நிகழ்ச்சி அமைச்சவரை கூப்பிட்டு, இன்னுங்க யாரையுமே காணோம். கவலையே படாதீங்க சார், எல்லாரும் அவங்க வீட்டில இருந்து கேட்கறாங்க. எல்லா தெருவுலையும் நாங்க கட்டி வச்சுக்கிறோம், அவங்க வீட்டில இருந்து கேட்கறாங்க, நீங்க பேசுங்க. ஆனால் இங்கு பரவாயில்லை, இந்த இந்த இருக்கைகள் நிரம்பி இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். என்னுடைய உரையை கேட்கறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தைகளை நம்ம பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுக்கு அதுவும் கணபதிக்கு ரொம்ப பிடிச்சவங்க குழந்தைகள் தான். அதனாலதான் இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான இனிப்புகளை எல்லாம் நாம் படைத்து, பெருமை அவரா சாப்பிடுறாரு, யாருக்கு தர்றோம்? குழந்தைகளுக்கு தருகிறோம். குழந்தைகளுக்கு தருகிறோம். பக்கத்து வீட்டுல குழந்தைகள் இருந்தா கொடுத்து விட்டு நீங்க சாப்பிடு அப்படின்னு கொடுத்து அவர்கள் தருவதை நாம் பெற்று நாம் உண்டு ஒரு ஒரு மகிழ்ச்சியை, அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற நிகழ்வு. குழந்தைகள் வருங்கால சந்ததிகள். நாம் குழந்தைகளிடத்திலே எவ்வளவு அன்பாக இருக்கிறோமோ, அரவணைப்போடு இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். நாம் அவர்களிடத்திலே காட்டுகிற அன்பும் கருணையும் அக்கறையும் தான் நாளைய சமுதாயத்திற்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்பதை தயவு செய்து நீங்கள் யாரும் மறந்து விட வேண்டாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அதற்காகத்தான் வைக்கிறோம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி நடந்தது. அவருக்கு பிடிச்ச சீடை அதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. அவர் சாப்பிட்டுருக்க மாட்டாரு, நம்ம தான் சாப்பிடுவோம். பெரும்பாலும் இந்த பண்டிகைகள்ல கடவுள் வந்து சாப்பிடுறது அப்படின்னு கிடையாது. ஒருவேளை அவர் மட்டும் சாப்பிட்டாரு நம்ம பண்ணுவோமா? ஐயோ பிள்ளையார் சாப்பிடுறாரு அப்படின்ட்டு அடுத்த தடவை எதுவுமே செய்ய மாட்டோம். தேங்காய் வாங்குற போதே நம்ம எப்படி வாங்குறோம்? சட்னிக்கு பயன்படும் தான் வாங்குறோமே. நல்ல பெரிய தேங்காயா இருக்கா, சட்னிக்கு ஆகுமா? ஆமா தானுங்க, கரெக்டா நான் சொல்றது தப்பா சொல்றேன்னா? சட்னிக்கு ஆகுமான்னு பார்த்துதான் வாங்குறோம். கடவுள் மட்டும் ஒரு தேங்காயை எடுத்துக்கிட்டாருன்னு வைங்களேன், பிள்ளையாருடைய துதிக்கையை வச்சு நம்ம கொண்டு போற தேங்காயை ஒரு தேங்காயை உருவிக்கிட்டார் அப்படின்னு வைங்க, அடுத்த தடவை நம்ம யோசிப்போம், ஐயோ இந்த ஆளு நம்ம கொண்டுட்டு போற தேங்காயெல்லாம் சாப்பிட்றாரு பாட்டு யோசிச்சு கொண்டுட்டு போவோம். இது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வைத்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்றால் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். குழந்தைக்கு சொல்றோம், குழந்தை நம்மளை பின்பற்றா, அவனை நிக்க வச்சு சாமி கும்பிடுறோம், கண்ணை மூடு கும்பிடு
அப்படின்னு சொல்லுகிற போது அந்த குழந்தை கண்ணை மூடுது. கண்ணை திறந்து பார்க்கும், லேசா திறந்து பார்க்கும். அம்மா பார்த்துட்டு திட்டுவான், ஆய் கண்ணை மூடு. பையன் கேட்க மாட்டான், ஏமா நான் கண்ணை திறந்தது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்க மாட்டான். கேட்டாலும் நமக்கு அதுக்கு பதில் வச்சுக்கணும், வாய மூடு, அதான் பதில். இப்படி அதிக பிரச்சனை கேட்கமா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தைய வாயடைச்சிருவோம். கொஞ்சம் கூடுதலா கேள்வி கேட்டோம்னா, இந்த குழந்தை கேள்வி கேட்டு விட்டால் நமக்கு பதில் சொல்றதுக்கு வழி இல்லை, அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது. ஏன்னா குழந்தை இன்றைய தலைமுறை நீங்க பாத்தீங்கன்னா செல்போன் அதை எடுத்து அவ்வளவு தெரிந்து கொள்ளுகிறது. நமக்கு எது எங்க இருக்குது தடவி தடவி தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குது. நம்ம குழந்தை பிச்சு உதறுது. கம்ப்யூட்டர், செல்போன் இதுல எல்லாம் ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்குது குழந்தைங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியல, மவுசை எப்படி பிடிக்கிறதுனே தெரியல. கர்சர் எங்க போகுது, மவுஸ் எங்க இருக்குது, எது எங்க இருக்குதுன்னு தேடுறதுக்குள்ள நமக்கு நேரம் போய் விடுகிறது. குழந்தை வந்து கொடுப்பா நான் பண்றேன். நான் என்னோட பையன் இருந்து தான் நான் கம்ப்யூட்டரே கத்துட்டு இருக்கிறேன். அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையன், அவன் தான் கத்துட்டு இருக்கிறேன். அவன் தான் எனக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறான். பல நேரங்களில் என்னை கிண்டல் பண்ணுவான், நீ எல்லாம் எப்படி வாத்தியாரான. அவன் கேட்கிற ஒரே கேள்வி அதுதான், நீ எப்படி வாத்தியாரான, உனக்கு யார் சொல்லி தந்தது? ஏப்பா நாங்க படிக்கிற காலத்துல இதெல்லாம் இல்லடா, கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது. நான் கம்ப்யூட்டர் பக்கத்துல போனது 2008 தாங்க. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தது 2008 தான். போய் உட்கார்ந்து அவ்வளவுதான் என்னன்னு பாக்குறதுக்கு. அதற்கு பிறகுதான் கணினி பயிற்சிக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு எக்ஸல், MS வேர்டு இதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு புறப்பட்டு வெளியே வந்ததெல்லாம் அதற்கு பின்னால் தான். இன்றைக்கு குழந்தைங்க பள்ளிக்கூடத்திலே அதை கற்றுக்கொள்கிறார்கள். மிகுந்த திறனோடு அவர்கள் வெளியே வர்றாங்க. அதற்கு தான் நம்ம செலவு பண்றோம். தனியார் பள்ளிகள் நிரம்ப கற்றுக் கொடுக்கிறது, நிறைய அறிவிப்பு கட்டி அனுப்புறாங்க. அதை மேலும் மேலும் வளர்ப்பது நம்முடைய கடமை, பெற்றோருடைய கடமை. அதை மேலும் வளர்த்தெடுத்து அதை நல்ல குடிமகனாக, நல்ல நல்ல குழந்தை வேண்டும் தான் நம்ம கேட்டிருப்போம். நல்ல குடிமகனாகவும் இந்த சமுதாயத்திற்கு வளர்த்தெடுக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதை இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு வழிகாட்டுகிறோம். அருமை பெரியோர்களே, இவருக்கு நம்ம பிள்ளையார்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். வட மாநிலங்களில் போனீங்கன்னா பிள்ளையார்னா தெரியாது, அப்படி ஒரு பேரே அவங்களுக்கு கிடையாது. அங்க கணபதி, விக்னேஸ்வரன். நம்ம மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவருக்கு பிள்ளையார்னு பேர். எங்க அம்மா கிட்ட நான் இந்த தம்பி போல சின்ன வயதாக இருக்கிற போது எங்க அம்மா கிட்ட கேட்டேன், இவருக்கு ஏன் பிள்ளையார்னு பேர் வச்சோம் அப்படின்னு. எங்க அம்மா எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. நான் எங்க அம்மா கிட்ட கதை கேட்டு வளர்ந்தவன். தயவு செய்து தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கதை சொல்லுங்க. அந்த கதை சொல்லணும்னா நீங்க படிக்கணும், நீங்க படிங்க. நீங்க படிக்கிறத பார்த்துட்டு உங்க குழந்தை படிக்கும். எங்க அம்மா படிக்கிறத பார்த்தா நாங்கெல்லாம் வளர்ந்தோம். 6 பேர் எங்க அம்மாவுக்கு, நான் 5வது ஆளு. எங்க அம்மா கதை சொல்லுவாங்க. எங்க அம்மா கிட்ட கேட்டேன், இதுக்கு ஏன் பிள்ளையார்னு பேரு. அப்படி இந்த பிள்ளையார் வந்த கதையை சொல்லி, புதுசா அந்த அம்மா படைச்சு வச்சுட்டு குளிக்க போனாங்கன்னா சிவபெருமான் வந்தாரு, இந்த பிள்ளையார் அப்படின்னு கேட்டாரு. பிள்ளையார் அதான்டா பிள்ளையார் அப்படின்னா அது கதை. ஆனா எதற்காக இந்த பிள்ளை அப்படின்னு இவருக்கு மட்டும் பேரு, முருகனுக்கு இல்லை அப்படின்னா, இவர்தான் சிவபெருமானால் விரும்பப்படுகிற, இத்தனைக்கும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவன் முருகன். ஆனால் அதிகம் விரும்பப்படுகிற மகன் பிள்ளையார். ஏனென்றால் எந்த குழந்தைக்குமே மாற்றி சிந்திக்கிற, மாற்றி யோசிக்கிற, எந்த பெற்றோருக்குமே மாற்றி யோசிக்கிற அறிவான குழந்தைகளைத்தான் பிடிக்கும். அப்படி பரமசிவனுக்கு மிகவும் பிடித்த கணபதி தான் பிள்ளையார். அதனாலதான் அவருக்கு பிள்ளை அப்படின்னு பேரு, அவருக்கு கிடையாது குமரன் அப்படின்னு பேர். இரண்டுமே குழந்தை வடிவம். அவருக்கு முன்னாடி நம்ம தோப்புக்கரணம் போடுற வழக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த வழக்கம் ஏன் வந்தது? ஒரு முறை மகாவிஷ்ணு கையில் இருக்கிற, மகாவிஷ்ணு அவருக்கு மாமா, சின்ன குழந்தையா இருந்த போது கையில் இருந்த சக்கரத்தை வாயில போட்டுறார், வாயில போட்டு முடிஞ்சிடார். இதை வாயிலிருந்து எடுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க, சக்கரை வெளியே வரல. மகாவிஷ்ணு புதுவிதமாக, அவர் தான் முதல்ல தோப்புக்கரணம் போட்டவர், காதை பிடிச்சி உட்கார்ந்து எந்திரிக்கிறார். உட்கார்ந்து எந்திரிக்கிறார். அந்த குழந்தைக்கு அது
ஏதோ செய்கிறாருன்னு ஒரே சந்தோஷமாயிருது, சிரிக்குது. அந்த சிரிச்ச உடனே வாயில இருந்த சக்கரம் வெளியே வந்து விடுகிறது. முதல்ல தோப்புக்கரணம் போட்டவர் மகாவிஷ்ணு. அதற்கு பிறகு அவர் முன்னால் தோப்புக்கரணம் போடுறவங்களுக்கு என்னுடைய அருளை தருகிறேன் அப்படின்னு சொன்னார் என்று புராணம் பேசுகிறார். ஆனா உண்மை என்ன? அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கிறது. தோப்புக்கரணம் இன்றைக்கு வெளிநாடுகள்ல சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லி தந்துருக்கிறான். ஆயிரக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டு சூப்பர் பிரெயின் யோகா, இன்னைக்கு நீங்க போய் கூகுள்ல போட்டு பாருங்க தெரியும். சூப்பர் பிரெயின் யோகா. நம்ம ஊர் தோப்புக்கரணத்தை அதிகமான காசு வாங்கிட்டு அவன் யோகாசனமாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பிள்ளையாரே ஏமாத்துறோம். முழுசா நம்ம தோப்புக்கரணம் போடுறோமா? சும்மா காதை பிடிச்சு அப்படின்னு ஒரு ஆட்டிட்டு பிள்ளையார் ஒரு ஏமாத்திட்டு தோப்புக்கரணம் போட்டோம் அப்படிங்கிற பேர்ல கிளம்பி வந்தோம். நல்லா உட்கார்ந்து எந்திரிக்கணும். அருமையான ஒரு ஒரு உடற்பயிற்சி தோப்புக்கரணம். தினமும் காலையில எந்திரிச்சு ஒரு 21 தோப்புக்கரணம் போடுங்க. உடம்புக்கும் அறிவுக்கும் ரொம்ப நல்லது. அதெல்லாம் 21. நம்முடைய உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மகா மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை, சகசிரம் அப்படின்னு 7 சக்கரம். இந்த ஒரு சக்கரத்துக்கு ஒரு 3 தோப்புக்கரணம் விதமா 21 தோப்புக்கரணம் காலையில எந்திரிச்சு போட்டீங்கன்னா அறிவு வளரும். இதுக்கு மேல எங்க சார் எங்களுக்கு அறிவு வளருது, இருக்கிற அறிவே போதும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உடலாவது நன்றாக இருக்கும். நம்முடைய யோக கலை எல்லாமே உடலோடும் அறிவோடும் தொடர்புடையதாக வைத்தார். 21 தோப்புக்கரணம் போடுற போது உங்களுடைய இடது கை வலது காத இந்த பகுதியை பிடிச்சிருக்கணும், அதற்கு மேல வலது கை வரணும். இதுதான் முறை இருக்கிறது. தோப்புக்கரணம் எப்படி போடணும்? இப்படி பிடிச்சு போடணும். நாக்கு மேல் அன்னத்தை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். உட்காருகிற போது மூச்சை இழுத்துட்டு எந்திரிக்கிற போது விடணும். உட்காருகிற போது மூச்சை இழுக்கணும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்ஹேல், எந்திரிக்கிற போது எக்ஸ்ஹேல், வெளியே விடணும். இது இந்த முறையில ஒரு 21 தடவை காலையில எந்திரிச்சு நீங்க தோப்புக்கரணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கும் நல்லது, அறிவுக்கும் நல்லது. தயவு செய்து உங்கள் குழந்தைகளையும் செய்ய சொல்லுங்க. நீங்க செஞ்சா தான் உங்க குழந்தை செய்யும். நீங்க எதை செய்யறீங்களோ அதை தான் உங்க குழந்தை செய்யும். எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எதை பின்பற்றுகிறீர்களோ அதை உங்க குழந்தை பின்பற்றாது. எதை செய்கிறீர்களோ அதை கவனிச்சுட்டு இருக்குது, உங்களை தான் கவனிக்குது. மிகச்சிறந்த ஜட்ஜு அவங்க தான். உங்களை தீர்மானம் செய்கிற ஜட்ஜு குழந்தைங்க தான். நீங்க யார் அப்படின்னா உங்க குழந்தைகிட்ட கேட்டா தெரிஞ்சிடும். குழந்தைய கேட்க வேண்டாம், குழந்தைய பார்த்தாலே தெரிஞ்சிடும் பெற்றோர்கள் யார். தயவு செய்து நீங்க போடுங்க. அதுக்கு முன்னால 6 மணிக்கு முன்னால எந்திரிச்சிருங்க. குழந்தைகளையும் விடியற் காலையில எழுப்பி விடுகிற பழக்கத்தை தயவு செய்து கொண்டுட்டு வாங்க. இன்றைக்கு மிக சர்வசாதாரணமாக குழந்தைகள் 7 மணிக்கு 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். அவ்வளவு நோய், அவ்வளவு வியாதி. நாம் ஏன் எதுக்குன்னே தெரியாம டாக்டர்கிட்ட போய் டாக்டரை பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான பழக்கங்களை விட்டுட்டோம், விடுபட்டு போயிருச்சு. இன்றைக்கு மருத்துவ கல்லூரிகள்ல மருத்துவர்களை சேர்க்கறதுக்கு முண்டி அடிச்சு பல லட்சம் செலவழிச்சிட்டு இருக்கிறோம். லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு அந்த கல்வியை படிச்சு உங்களுக்கு நம்மகிட்ட இருந்து தான் அவன் வசூல் பண்றான். கொண்டு போய் கொட்டுறோம். எதுக்குன்னு அவனுக்கும் தெரியாது, அது வேற பிரச்சனை. தயவு செய்து காலையில விடிவதற்கு முன்னால எந்திரிச்சிருங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏமா எந்திரிக்கணும்? டேய், சூரியன் எந்திரிக்கும் பாரு, அது நம்மளை பார்க்கும். சூரியன் நம்மளை பார்க்கும். நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எந்திரிச்சேன்னா நம்மளை அந்த சூரியன் வாழ்த்தும். வெரி குட், நல்லாரு நல்லாரு அப்படின்னு வாழ்த்தும். அது எந்திரிச்ச பிறகு இவன் படுத்து கிடந்தான்னா அது கோவம் வந்துடும். நம்மளே எந்திரிச்சிட்டோம், இவன் இன்னும் படுத்து கிடக்கிறான் பார், இப்படியே படுக்கையில கடை அப்படின்னு நம்மளை சவிச்சிருமா. இப்படியே படுக்கையில கடைன்னு என்ன அர்த்தம்? நோய்வாய்ப்பட்டு கிடன்னு அர்த்தம். தயவு செய்து 6 மணிக்கு முன்னதாக எந்திரிச்சிருங்க. எப்பாடு பட்டாவது சரி. 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னா
ராத்திரி நீங்க சீக்கிரம் தூங்கணும். ராத்திரி சீக்கிரம் தூங்கணும். 10 மணிக்கு உங்களுடைய தொலைக்காட்சி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிருங்க தயவு செய்து. ஒரு 8 மணி நேரம் தூக்கம் நமக்கு போதுமானது. 10 மணிக்கு தூங்கிடணும். செல்போன், தொலைக்காட்சி பெட்டி எல்லாத்தையும் அணைச்சிட்டு எல்லா தொடர்புகளையும் விட்டுட்டு குழந்தைகளையும் சேர்த்து தூங்க வச்சுட்டு 6 மணிக்கு அவனையும் சேர்த்து எந்திரிச்சிடணும். நம்ம குழந்தை எந்திரிக்க கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கணும். குழந்தை எந்திரிக்க கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு அந்த குழந்தைக்கு ஏதாவது டீயோ காஃபியோ இல்ல பூஸ்டோ போன்விட்டாவோ ஹார்லிக்ஸோ எதையாவது ஒன்றை போட்டு கலக்கி மகனை எந்திரி பல்லு விளக்கு இதை குடி அப்படின்னா தான் சரின்னு எந்திரிச்சு அந்நேரத்துக்கு எந்திரிச்சு குடிச்சிட்டு சரி நேரம் நிறைய இருக்குது, 8 மணிக்கு தான் பள்ளிக்கூடம் போகணும், 2 மணி நேரம் மிச்சம் இருக்குது, கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணும். நீங்க 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் எந்திரிச்சு பார்ப்பான், அம்மா எந்திரிச்சாங்களா. நீங்க நல்லா குழந்தைய கவனிச்சு பாருங்க, தெரியும். குழந்தை எந்திரிச்சு பார்க்கும், அம்மா படுத்துக்கிறத நம்மளும் தூங்கிடுவோம், அதுவும் படுத்துக்கிறோம். தயவு செய்து சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தருகிற மிகப்பெரிய சொத்து. நீங்க போய் வச்சுட்டு போற வீடு இல்ல, வச்சுட்டு போற பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது, சொத்து கிடையாது. உடல் ஆரோக்கியம் தான் சொத்து. அந்த ஆரோக்கியத்தை இந்த வயதிலேயே இளம் வயதிலேயே கொண்டுட்டு வர வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது, பெற்றோர்களுக்கு இருக்கிறது. சோ நீங்க கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு அந்த குழந்தைகளை எழுப்பி விட்டு காலையில எந்திரிச்சு அந்த காலை நேரத்து அந்த வெளியே அனுபவிச்சு நீங்க கொஞ்சம் அவனுக்கு பழக்கப்படுத்தி பாருங்களேன். அந்த காலை நேரத்து சுற்றுச்சூழல் எவ்வளவு அமைதியா, எவ்வளவு குழு குழுன்னு, எவ்வளவு சுகமா. அந்நேரம் எந்திரிச்சு அப்படியே வெளியே அப்படி ஒரு தெரு நடந்து போனீங்கன்னா அவ்வளவு குழு குழுன்னு இருக்குது. வெப்பமெல்லாம் இல்லாம எல்லாம் அடங்கி போய் சத்தம் இல்லாம அமைதியா இருக்குது. அந்நேரம் எந்திரிச்சு எதையாவது படி, ஒரு பாட்டு படி, ஒரு மனப்பாடம் பண்ணு, ஒரு செய்யல மனப்பாடம் பண்ணு என்று அந்த குழந்தைக்கு சொன்னீங்கன்னா அப்படியே போய் மண்டையில பதியும். ஏனென்றால் இரவு முழுக்க ஒரு 8 மணி நேரம் அந்த மூளை அமைதியாக உறங்கி ஓய்வெடுத்திருக்கிறது. அப்ப எதை படிச்சாலும் அந்த மூளை அப்படியே உள்வாங்கி கொண்டு. நம்ம என்ன பண்றோம்? பிள்ளை படிக்க மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, பிள்ளைய போட்டு தொல்லப்படும். இந்த நல்ல பழக்கங்களை எல்லாம் விட்டுட்டு எப்படி பிள்ளை படிக்க மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குதுன்னா பிள்ளை எப்படி படிக்க சொல்லுங்க. தயவு செய்து பிள்ளை எந்திரிக்க முன்னாடி நீங்க எந்திரிச்சிருங்க. குழந்தை எப்ப 5 மணிக்கு எந்திரிச்சிரு அப்படின்னு நீங்க படுத்து கிடக்காதீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. அது எந்திரிக்காது குழந்தை. 5 மணிக்கு எந்திரிச்சு மகனே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்து கிடந்தீங்கன்னா அவன் எந்திரிச்சு 1 நாள் பாப்பான், 2 நாள் பாப்பான், அம்மாவே படுத்து கிடக்குறாங்க நம்மளும் தூங்கிடலான்னு படுத்துருவான், விட்டுருமா போமா அப்படின்டுவான். சோ தயவு செய்து அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கிற பெரும் பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதை கொண்டு வந்துருங்க. அடுத்ததாக இந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணுமான உருவம். ஒரு பக்கம் தந்தம் இருக்கும், இன்னொரு பக்கம் தந்தத்தை உடைச்சிருக்கும். பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. இந்த தந்தத்தை உடைச்சதுக்கு கதை இருக்குது, ஏன் உடைச்சாரு அப்படின்னு. இந்த தந்தத்தை உடைச்சுதான் மகாபாரதம் எழுதுனதாக புராணங்கள் பேசுகிறோம். வேதவியாசியர் இவர்கிட்ட தான் எழுத சொன்னாராம் மகாபாரதம். இவர் சொல்றார், நான் வேக வேகமா எழுதுவேன், நீ வேக வேகமா சொல்லிடுவியா? வியாசர் சொல்ற, நான் வேக வேகமா சொல்லுவேன், ஆனா நீ பொருள் புரிஞ்சு எழுதணும் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தை எழுதியதாக வரலாறு. இந்த தந்தம் ஒரு புறம் இருக்கிறது, இன்னொரு புறம் இல்லாமல் ஆணும் பெண்ணுமான உருவமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குள்ளுமே ஒரு ஆண்மையும் ஆண்களுக்குள்ள ஒரு பெண்மை இருக்கிறது, பெண்களுக்குள்ள ஒரு ஆண்மை இருக்கிறது. நாம் இரண்டுமே கலந்தவர்கள், ஆணும் பெண்ணுமாக கலந்தவர்கள். இரண்டு பண்புக்கூறுகளும் ஒருத்தர்கிட்டே இருந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும். அது ஒரு பண்பு டாமினேட் பண்ணுகிற போது, ஒரு பண்பு அதிகமாக வெளிப்படுகிற போது அது ஆண் என்றும் பெண் என்றும் நாம் பேதம் பிரித்து வைத்திருக்கிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருப்பதுதான் பெரும் பேர். நங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று பேசுகிறார். யோசிச்சு பாருங்க, ஆண்கள் மிக சுகவாசிகள்.
மிக சுகவாசி. பாவம் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட கிடையாதுங்க. அதுவும் இந்த மாதிரி விழா நாள் வந்துருச்சுன்னா பெண்களுடைய பாடு பெரும்பாடு. அவ்வளவு வேலை இழுத்து போட்டு செஞ்சு இவர் ஆம்பளை வீட்டில் அவர் எப்போ வருவார் அந்த இடத்துக்கு அப்படின்னா கற்பூரம் காமிக்கிறதுக்கு வருவார். கற்பூரம் காமிச்சு மணியாட்டி கற்பூரம் காமிச்சிட்டு இந்த தொட்டுக்க. பெரும்பாலும் ஆண்களுடைய பங்களிப்பு என்பது அவ்வளவுதான் வீடுகளில். பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் அதிகம். அதனாலதான் நம்முடைய நாடு விவேகானந்தர் சொல்லுகிறார், இந்த இந்த நாட்டுடைய பண்பாட்டையும் எதிர்காலத்தையும் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் பெண்கள் கையில் தான் இருக்கிறது என்று பேசுகிறார் விவேகானந்தர். பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய பண்பாட்டை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கு. இந்த விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டுக்கு 7ஆம் நூற்றாண்டிலே வந்ததாக சொல்லுகிறார்கள். மகேந்திரவர்ம பல்லவன் வாதாபியை வென்று அவருடைய படைத்தலைவராக இருந்த பரஞ்சோதி வாதாபியில் இருந்த இந்த இந்த உருவத்தை பார்த்து வித்தியாசமான ஒரு உருவமா இருக்குது, கீழே உடலாகவும் மனித உடலாகவும் மேலே யானைத்தலையாகவும் இருக்குது, வித்தியாசமா இருக்குது அப்படின்னு அங்கிருந்து கொண்டுட்டு வந்து திருச்செங்காட்டங்குடி என்கிற ஊரிலே கொண்டு போய் இந்த பிள்ளையார் வைத்ததாக வரலாறு. தமிழ்நாட்டுக்கு ஒரு 7ஆம் நூற்றாண்டுல தான் வருகிறார். ஆனா இந்தியாவில் மிக பழமையான தெய்வம் கானாபத்தியம். அறுவகை சமயங்கள்ல இது ஒரு சமயமாக கணபதியை வழிபடுகிற சமயமாக கானாபத்தியம் இருக்கிறது. இந்த அறுவகை சமயத்தை பிரிச்சு ஒன்னாக்குனவர் ஆதிசங்கர். ஒவ்வொருத்தரையும் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்து மதம் அப்படின்லாம் ஒன்றும் முழுசா பெருசா ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு தான் இந்து மதம் அப்படிங்கிறதெல்லாம். கணபதியை வழிபட்டவர்கள், சக்தியை வழிபட்டவர்கள், குமரனை வழிபட்டவர்கள், சிவனை வழிபட்டவர்கள், பெருமாளை வழிபட்டவர்கள் வைணவர்கள், சூரிய கடவுளை வழிபட்டவர்கள் என்று இப்படித்தான் மதங்கள் இருந்தது. இந்த மதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அருமையான அந்த வார்த்தையே ஒரு அருமையான வார்த்தை. மதம் என்றால் வழிகாட்டுவது, நெறிப்படுத்துவது. யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுகிற வழக்கம் நமக்கு இருக்கு. மதம் நமக்கு அதிகமா பிடிச்சிருச்சுன்னா அது வெறியா மாறிடும். யானை போல யானைக்கு மதம் பிடிச்சா என்னாகும்? அழிவை உண்டாக்கிவிடும், பேரழிவை உண்டாக்கிவிடும். நமக்கும் அதிகமா மதம் பிடித்து விடக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு எல்லையோடு இந்த மதத்தோட தொடர்பை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் அநேக மதங்கள் இருக்கின்றன. எல்லா மதத்தவரையும் நாம் கட்டி அரவணைத்து ஒன்றாக கொண்டு போக வேண்டிய ஒரு மனித கடமை நமக்கு இருக்கிறது. எனவே மதத்தோடு ரொம்ப நெருங்கி ரொம்ப ஆழ்ந்து போயிட வேண்டாம். ஆனால் மதம் நமக்கு வேண்டும், நம்மை நெறிப்படுத்துவது அதுதான். யோசிச்சு பாருங்க, இப்படியான ஒரு நிகழ்வு இல்லைன்னா நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுவோமா? இந்த மாதிரியான நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வும் வருஷத்துக்கு வருஷம் வர்றதுனாலதான் வீட்டை சுத்தம் பண்றோம். வீட்டை சுத்தம் பண்ணி கழுவி தொடச்சு வாரம் தொடப்போம். ஆனால் ஒரு பெரிய அளவில் சுத்தம் பண்ணுவது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்மாதிரியான நிகழ்வுகள்ல தான், பெரிய பெரிய நிகழ்வுகள்ல தான். வாரம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை துடைக்கிற வழக்கம் இருக்கும். இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தொடச்சி அள்ளி காய போட்டு கழுவி எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணி பண்ணுகிற நிகழ்வு அப்படிங்கிறது இம்மாதிரியான திருவிழா காலங்களில் தான் நடக்கும். அதற்காகத்தான் நம்முடைய பெரியவர்கள் இந்த நிகழ்வுகளெல்லாம் வச்சாங்க. திருவிழாக்களை எல்லாம் வச்சது காரணம் அதுதான். ஊர் ஒன்று கூடி இந்த மாதிரியான ஒரு சிலையை வச்சு, நாளைக்கு ஒரு வெளியே போக போறாரு, ஊர்வலம் போகிறது. அந்த ஊர்வலத்தில் எல்லாரும் நீங்களாம் கலந்து கொள்ள போறீங்க. அடுத்து இதை கொண்டு போய் கரைக்க போறோம். ஏன் ஒரு கரைக்கிறோம்? ஏன் கரைக்கிறோம்? மண்ணிலிருந்து எடுத்தோம், மண்ணிலேயே போகிறோம். ஒரு மண்ணால செஞ்சிருக்கோம். இதை பிரபலப்படுத்தினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகருங்க. வரலாற்றிலே பாலகங்காதர திலகர் தான்
இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப பிரபலமாக்கணும். இன்றைக்கும் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம்னா அவரு இந்த வழிபாட்டை விடுதலை வேட்கையோடு விடுதலை போராட்டத்தோடு இணைக்கிறார். ரொம்ப அருமையா கொண்டுட்டு போய் விடுதலை போராட்டத்தோடு இணைக்கிறார். இந்த மண் வழிபடக்கூடிய மண், இந்த மண் போற்றுதலுக்குரிய மண், இந்த மண் வணங்கத்தக்கது என்று இந்த மண்ணிலை பிள்ளையார செய்ய போற்று. ஏனென்றால் அன்னைக்கு இருந்தவன் எப்படி இருந்தா, யாரு இருந்தா என்ன, யாரு போனா என்ன அப்படின்ற இருந்த ஒரு கூட்டமாக மக்கள் இருந்தார்கள். வெள்ளக்கார ஆண்டா என்ன, ராமே ஆண்டா, நம்ம ஒரு பழமொழி வச்சுக்கிறோமே, ராமே ஆண்டா என்ன, ராவணே ஆண்டா என்ன அப்படின்னு வச்சுக்கிறோமா இல்லைங்களா? ஐயா நல்லா தெரிஞ்சுக்கங்க, ராமே ஆண்டா அவன் முண்டாட்டிக்கு ஆபத்து, ராவணை ஆண்டா அடுத்த மனைக்கு ஆபத்து. நம்ம இரண்டையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ராமே ஆண்டா என்ன, ராவணை ஆண்டா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பெரும் தவறு அது. இந்த உணர்வே இல்லாமல் நம்முடைய மக்கள் இருந்தபோது இந்த மண் போற்றுதலுக்குரியது, இந்த மண் வணக்கத்துக்குரியது, இதை நீ வணங்க வேண்டும் என்று சொல்லி மண்ணுல விநாயகரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மண்ணுல விநாயகரை செய்த வச்சு அதை வழிபட வச்சு அதை பெருந்திரளாக மக்களை கூட்டி ஊர்வலமா கொண்டுட்டு போய் கரைச்சு அதை பெரிய அளவில் கொண்டுட்டு போன பெருமை நம்முடைய பாலகங்காதர திலகருக்கு தான். இன்றைக்கும் அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். விடுதலை அடைந்த பிறகு மண்ணில் தான் செய்யணும், ரொம்ப முக்கியம், மண்ணில் தான் செய்யணும். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், பிளாஸ்டிக், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அது இதுன்னு எதுலையோ செஞ்சு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரு இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவனை விடவும் நம்ம தான் கடவுளை போட்டு படாத பாடு படுத்துறோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், யூடியூப்ல அது இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிள்ளையார் பார்த்தீங்கன்னா படாத பாடு பட்டுட்டு இருக்கிறார், படாத பாடு படுறார். அந்த உருவம் கரையாம அப்படியே கிடக்குது. கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கூட அவர் அந்த பாடு படுத்தலைங்க. கடவுள் இல்லை, கடவுள் கிடையாது அப்படின்னு பிள்ளையார் மேல கள்ள தூக்கி போட்டவங்க கூட பிள்ளையார தூக்கிட்டு போய் அப்படியெல்லாம் பண்ணது இல்லை. ஆனால் நம்ம அவரை போட்டு அந்த பாடு படுத்துறோம். எளிமையாக கரையக்கூடிய மண்ணுல செஞ்சிட்டோம்னா அவர் எளிதாக கரைஞ்சு மண்ணோட மண்ணா போயிடுவாங்க. இதுல இன்னொரு தகவல் இருக்குங்க. இது மழைக்காலம். இந்த மழைக்காலத்துல மழை பெய்து தண்ணி அடிச்சுட்டு மண்ணெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போயிடும். அப்போ இந்த மண்ணை கொண்டுட்டு போய் ஆற்றில போடுகிற போது மண் திருப்பியும் அந்த ஆற்றுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் செய்தியோட தான் இந்த வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் வச்சாங்க. எங்க ஊர்ல ஆறு கிடையாது, நாங்க போய் கிணத்துல போடுவோம். எங்க ஊர்ல ஆறெல்லாம் கிடையாது. ஆறை பார்க்கறதுக்கு நாங்க 40 கிலோமீட்டர் போகணும். வைகை ஆறை பார்க்கறதுக்கு 40 கிலோமீட்டர் நாம் போகணும். ஆறு கிடையாது. ஸோ எங்க பக்கத்தில் இருக்கிற கிணத்துல தூக்கி போடுவோம். ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம்னே தெரியாம கொண்டுட்டு போய் கிணத்துல தூக்கி போட்டோம் சின்ன வயதுல. இப்பதான் தெரியுது எல்லாமே எதற்காக, ஏன் இப்படி எல்லாம் வச்சுக்கிறாங்க, இந்த முறை எதற்காக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற நிகழ்வெல்லாம் இப்பதான் தெரியுது. ஔவையார் பேசுறாங்க. ஏற்கனவே ஔவையாரை நான் தொட்டேன், அப்படியே விட்டுட்டேன் அவங்கள. அவங்க பிள்ளையார் மேல அதீத அன்பு கொண்டவர்கள், அதீத பக்தி கொண்டவர்கள். அன்போட அதிகப்படிதான் பக்தி. அன்பு பக்தி வேற வேற கிடையாது. வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள்கிட்ட காமிக்கிறது அன்பு என்றால், இறைவனிடத்துல காமிக்கிறத பக்தின்னு நம்ம பேரைத்தான் மாத்திருக்கிறோம். அதுவும் அன்புதான். இதற்கு அடுத்து ஒண்ணு வரணும், அருள் அப்படின்னு ஒண்ணு வரணும். வள்ளுவர் சொல்றார், அருளனும் அன்பின் குளவி. இந்த அருள் என்னது அப்படின்னா அன்பு பெற்றெடுத்த பிள்ளைங்கிறார். அன்பு அதிகமாகிற போது அருளாக மாறுகிறது. அன்புக்கு அருளுக்கு என்ன சார் வித்தியாசம் என்றால், அன்பு நமக்கு தெரிந்தவர்களிடத்துல மட்டும் காட்டுகிற ஒரு பையன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னா நம்ம பதறி போய் தூக்குறோம் பாருங்க. நம்ம பிள்ளை இல்லாவிட்டாலும் கூட நாம் பதறி போய் தூக்குறோம் இல்லைங்களா, அதுதாங்க அருள். யார் மட்டும் காட்டுவது, தெரிந்தவர் தெரியாதவர், பழகியவர் பழகாதவர், பக்கத்து வீடு எதிர்த்த வீடு அடுத்த தெரு என்றெல்லாம் எல்லை இல்லாமல் எல்லாரிடத்திலும் காட்டுவதுதான் அருள். அது இன்னும் அதிகமாகிற போது பக்தியாக வெளிப்படுகிறது. இறைவனிடத்திலே காட்டுகிற போது அது பக்தியாக வெளிப்படுகிறது. ஔவையார் ஒரு முறை விநாயகரை வழிபட்டுக் கொண்டு வந்தார்.
நம்ம வேக வேகமா பூஜை செஞ்சாங்க. வேக வேகமா பிள்ளையார் என்ன இந்த அம்மா வழக்கத்துக்கு மாறா வேக வேகமா பூஜை பண்ணாங்களே அப்படின்ட்டு பிள்ளையார் பேசினார். ஏம்மா என்னம்மா எதுவும் சீரியல் பார்க்கணுமா, சீரியல் பார்க்க போறதுக்காக வேக வேகமா பண்றியா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, அப்படியெல்லாம் சீரியல்லாம் பார்க்க போல, சுந்தரர் கைலாயம் போறார், அவர் கைலாயத்துக்குள்ள நுழைகிற காட்சியை நான் பக்கத்துல வந்து பார்க்கணும். எனக்கு முன்னாடி வெள்ளை யானையில அவர் ஏறி போயிட்டு இருக்கிறார். வெள்ளை யானை யாரோடது? யாரோடது வெள்ளை யானை? வெள்ளை யானை 2 பேருக்குரியது. ஒன்று ஒருத்தர் இந்திரன், இன்னொன்னு சிவபெருமான். தண்டன் தான் வித்தியாசம். சிவபெருமான் தன்னோட யானையை அனுப்பிச்சு சுந்தரரை அழைக்கிறார். இந்த வெள்ளை யானையில போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி நான் போகணும்னு ஆசைப்படுறேன். அவர் உள்ள நுழைகிற காட்சியை நான் அருகிலிருந்து பார்க்க வேண்டும். அதனாலதான் நேரம் ஆயிடுச்சு, நான் வேகமா பண்ணிட்டு அங்க போகலான்னு பாக்குறேன். பிள்ளையார் சொன்னார், கவலையப்படாத, நான் இருக்கேன்ல, உன்னை கொண்டு போய் பத்திரமா அங்க விட்டுறேன், நிதானமா செய். அந்த நேரத்தில் பாடின பாடல் தான் விநாயகர் அகவல். சீத கலப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பல்லை செய்பாட என்று தொடங்குகிற விநாயகர் அகவலை அம்மா பாடுறாங்க. அந்த பாடல் முடிச்ச உடனே, பாடல் பாடி முடிச்சு பூஜையெல்லாம் முடிச்ச உடனே விநாயகர் தன்னுடைய துதிக்கையில கொண்டுட்டு போய் எடுத்து கொண்டுட்டு போய் ஔவையாரை கைலாயத்தினுடைய வாசலிலே விடுக்கிறார். பாத்தீங்கன்னா சுந்தரர் வரல, இன்னும் இந்த அம்மா முன்னாடி போயிடுச்சு. சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் வராங்க 2 பேரும். இந்த 2 பேர் வர்றதுக்கு முன்னாடி அம்மா போய் அவங்கள வரவேற்கிறதுக்கு தயாரா நின்றுட்டாங்க பிள்ளையாருடைய அருளால். ஏன் அவரை எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் முதல்ல வச்சு கும்பிடுறோம் என்றால், அவரை கும்பிட்டுட்டு எந்த காரியத்தையும் செஞ்சோம்னா காரியம் வெற்றி. காரிய தடை நீக்குபவனாக அவன் இருக்கிறான். காரிய வெற்றியை தருபவனாக அவன் இருக்கிறான். ஒரு முறை சிவபெருமான் முப்புறத்தை எரிக்க போறார். 3 புறங்கள் எரிக்கணும். அந்த அரக்கர்களை கொல்றதுக்காக போறார். அவர் ஏறின உடனே அந்த தேரோட சக்கரம் முறிஞ்சு போச்சான். இதை யாரு பண்ணதுங்கிறீங்க? இவர் தான் அச்சது பொடி செய்த அதிதீராகிறார் அருணகிரினார். அந்த தேர் சக்கரத்தை உடைச்சிறார். என்னடான்னு பார்த்துட்டு அப்புறம் விநாயகரை, யாரு? சிவபெருமான் மகனை வழிபட்ட பிறகுதான் அதற்கு அருள் புரிந்தார் என்கிறது புராணம். கைத்தல நிறைகனி அப்படின்னு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டுல இந்த வரி வருகிறது, கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் போய மதையானை மத்தள வையரனை உத்தமி முதல்வனை மட்டவில் மலர்கொடு படிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. மகாபாரதம் எழுதின கதையை சொல்றார். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிவீரா. முப்புறத்தை எரிப்பதற்காக கிளம்பிய சிவபெருமானுடைய தேர் சக்கரத்தினுடைய அச்சை முறித்து, என்னை வணங்காமலா நீங்கள் செல்கிறீர்கள் என்று அவர்களை எச்சரித்து தன்னை வணங்கிய பிறகு அந்த காரியத்தை சித்தி அடைய செய்தார் என்கிறது புராணம். அது மட்டுமா, முருகப்பெருமானுக்கு அவர் வள்ளியை திருமணம் செய்ய வருகிறார். கீழே வர்றார், திணைப்புணம் காத்து கொண்டிருக்கிறார் வள்ளி. இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதைதான். முருகப்பெருமான் வள்ளியை அடைவதற்கு விரும்புகிறார். அந்த காரியம் நடைபெறல. ஏன்னா பிள்ளையார் அவர் வழிபடாம வந்துட்டாரு. அதற்கு பிறகு அதை உணர்ந்து பிள்ளையாரை வழிபட்ட பிறகு அவர் ஒரு யானை வடிவத்தில் வந்து வள்ளியை பயமுறுத்தி முருகனை அடைய வைத்ததாக நமக்கு கதை சொல்லுகிறது, புராணம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாகவும் எல்லாவற்றையும் சித்தி அடைய செய்வனாக இருக்கிறனாலதான் அவருக்கு பேர் சித்தி முத்தி விநாயகர்.
இந்த சித்தி முத்திய நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பெண் உருவமா செஞ்சு வச்சுட்டான். அது உண்மையில் அது அது ஒரு ஒரு உருவகம் தான், உண்மையில் அது பெண் உருவம் கிடையாது. வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா விநாயகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சும்பாங்க. நம்ம தென் மாநிலத்தில் தான் விநாயகருக்கு கல்யாணம் ஆகலை. ஆற்றங்கரை குளத்தக்கரையில எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார். என்னடான்னு கேட்டா அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, அடிக்கடி எங்க அம்மாவை சொல்ல வேண்டியிருக்கு பாருங்களேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, ஏன் அவர் அங்கங்க இருக்கிறாருன்னா ஒண்ணும் இல்லடா, அவங்க அம்மா மாதிரியே பொண்ணு தேடுறாரு. ஆத்தக்கரையிலையும் குளத்தக்கரையிலையும் தன்னோட அம்மா மாதிரியே பொண்ணு கிடைக்குதான்னு பாக்குறாரா, அவருக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கலடா, கல்யாணமே ஆகல. தயவு செய்து குழந்தைகளுக்கு நிறைய கதை சொல்லுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இப்படி உட்காந்து பேசுறது கூட என்னுடைய தாயிடத்திலிருந்து கேட்ட பல கதைகள் தான் காரணம். எங்க அம்மா அப்படி பக்கத்துல அவங்க கையில தான் படுத்து தலை வச்சு படுத்து கிடப்பேன். எங்க அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க, கதை சொல்லிட்டு அவங்க தூங்கிடுவாங்க. அம்மா அம்மா அப்படின்னு அவங்களை எழுப்பி கதை சொல்லாமே தூங்கிட்டீங்க அப்படின்னு கதையை சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கதைகள் என்னுடைய தாயிடத்திலிருந்து நான் கற்றேன். எங்க அம்மா தான் எனக்கு கல்வி சொல்லித்தது கூட எங்க அம்மா தான். ஆசிரியர்கிட்ட கற்றதை விடவும் எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டது தான் அதிகம். அப்படி டவுசரை போட்டு உட்காந்துருப்போம், எங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து, இன்டர்மீடியட் அவங்க படிச்சவங்க, அந்த காலத்து இன்டர்மீடியட், தொடைய பிடிச்சி திருகுவாங்க. இன்றைக்கும் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. தொடைய பிடிச்சி திருகுவாங்க, அப்படி திருகித்தான் சொல்லி தருவாங்க. எங்க அப்பா கிட்ட கூட நான் அடி வாங்கினது இல்லை, எங்க அம்மா கிட்ட தான் அடி வாங்கியிருக்கிறேன். எங்க அம்மா கிட்ட அடி வாங்கினதுனால தான் நான் நல்லா இருக்கிறேன். தயவு செய்து குழந்தைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து விடுங்கள், ரொம்ப முக்கியம். செல்லம் கொடுக்குறேன் பேர் வழின்னு கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கிறாரு, கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கிறாருங்க. தயவு செய்து செல்லம் மட்டும் கொடுக்கவே கொடுக்காதுங்க. கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படுங்க, தண்டிக்க வேண்டிய நேரத்துல தண்டிங்க, கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிங்க, மறுக்க வேண்டிய நேரத்துல கட்டாயமா மறுத்துருங்க. முடியாதுன்னா முடியாதுங்க, எல்லாவற்றையும் வாங்கி தந்துடாதீங்க. தயவு செய்து கேட்கறதையெல்லாம் வாங்கி தந்துடாதீங்க. ஒரு பென்சில் கேட்டா நம்ம இப்ப எப்படி பண்றோம், ஒரு டப்பா வாங்கி தர்றோம், ஆமாவா இல்லையா? ஒரு ஒரு 10 பென்சில் கொண்ட ஒரு டப்பா வாங்கி பெருமையா கொண்டுட்டு போய் மகனுக்கு தருகிறோமே, அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? எங்க அப்பா கிட்ட எல்லாம் பென்சிலே வாங்கி விட முடியாதுங்க. அந்த தேஞ்ச பென்சில் எங்க அப்பா கிட்ட காமிக்கணும். அந்த 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 இருக்கும் பென்சில் எங்க அப்பா கிட்ட காமிச்சா தான் அடுத்த பென்சில் வாங்கி தருவார். அப்படித்தான் நாங்கெல்லாம் படிச்சோம். அப்படி படிச்சதுனால தான் நாங்க நல்லா இருக்கிறோம். நல்ல ஒரு உத்தியோகத்துல கை நிறைய சம்பளத்தோட ஒரு அரசாங்க பணியில, எங்க குடும்பத்துல எல்லாருமே அரசு பணியில இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். எங்க அம்மா வளர்த்ததுனால, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அம்மா வளர்த்ததுனால. அப்போ அம்மாவுக்குரிய பொறுப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு எங்களை கவனிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்க அப்பாவை நாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்போம், லீவ்ல தான் எங்க அப்பாவை பார்க்க முடியும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவாரு, நாங்க தூங்குறப்ப தான் எங்க அப்பா வருவார். 10 மணிக்கு மேலதான் வருவார். சமயங்களை வெளியூர் போயிட்டு வந்தாருன்னா, ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வந்தாருன்னா தட்டி எழுப்பி, மதுரைக்கு போயிட்டு வருவார், அல்வா வாங்கிட்டு வருவாரு, தட்டி எழுப்பி அல்வா சாப்பிட்றான்னு ஊட்டி விட்டுட்டு என்ன தின்னோம்னே தெரியாம தின்னுட்டு தூங்குவோம். அப்படித்தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்தோம். இன்றைக்கு பெற்றோர்கள் சர்வசாதாரணமா பள்ளிக்கூடத்தில் ஏகப்பட்ட பென்சில் கிளாஸ் ரூம்ல கூட்டுறப்ப கிடக்குதுங்க. அதெல்லாம் பார்க்கிற போது ஐயோ, நம்ம படிக்கிற போது இந்த ஒத்த பென்சிலுக்கு என்ன பாடுபட்டோம், இன்றைக்கு இந்த பென்சில் எப்படி அது பாட்டு கிடக்குது அப்படின்னு நான் வேதனைப்படுகிறேன். சர்வசாதாரணமாக பென்சில் கிடக்குது, நோட்டு கிடக்குது, புத்தகங்களை போட்டுட்டு போயிடுறாங்க பசங்க. அதையெல்லாம் அறிவுறுத்துங்கள் பிள்ளைகளுக்கு. என்ன எடுத்துட்டு போற, என்ன கொண்டுட்டு வர அப்படிங்கிறத எண்ணி எடுத்துட்டு போ, எண்ணி கொண்டுட்டு வா என்று சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா எங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க, வேலைக்கெல்லாம் போகல, வீட்டில் இருந்தாங்க. எங்களை கவனிக்கிறதுக்கு நல்ல நேரம் இருந்தது அவங்களுக்கு. சாயந்தரம் வந்தவொடனே ஒரு டீ போட்டு கொடுப்பாங்க, டீயை குடிச்சிட்டு வெளியே கொஞ்ச நேரம் விளையாடுவோம். அடுத்து 6 மணிக்கு திருப்பி வந்துடணும், வீட்டுக்குள்ள வந்துடணும். 6 to 8 கட்டாயமா படிப்பு. எங்க அம்மா தான் சொல்லி தந்தாங்க, வேற யார் டியூஷன்லாம் போயெல்லாம் நாங்கெல்லாம் படிக்க கிடையாது, எங்க அம்மா தான் சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு அம்மாவை இன்னைக்கு வருகிற பெற்றோர்களை கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க, சார் அவன் என்னென்னமோ படிக்கிறா சார், என்ன படிக்கிறான்னே தெரியல சார், நாங்கள் அவ்வளவெல்லாம் படிக்கலையே சார், அவனுக்கு எப்படி சார் நாங்கள் சொல்லித்தரது, டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டோம் சார், 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா அப்படின்ட்டு டியூஷனுக்கு குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு இவங்க நிம்மதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க.
வீட்டில் குழந்தைய வச்சா டிவி பார்க்க முடியாதுல்ல. அதனால குழந்தை 1000 ரூபாய் செலவழிச்சா கூட பரவாயில்ல போ அப்படின்னு துரத்தி விட்டுட்டு அந்த குழந்தை 6 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வருது. 6 மணிக்கு போயிட்டு 9 மணி 3 மணி நேரம் ஒரு குழந்தை படிச்சா அதான் ஃபர்ஸ்ட் ரேங்கா வரணும். அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். நடக்குதா? நடக்கல. அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும்? டியூஷன் வீட்டில் அங்கேயும் அது போய் டிவி பார்க்குதோ என்னவோ. யாராவது நம்ம போய் டியூஷன் நடத்துறவங்க வீட்டில் போய் பார்த்துருக்குறோமா? ரூபாய் 2000 கொடுக்குறோமே, இந்த குழந்தை என்ன படிக்குது, டியூஷன் வீட்டில் என்ன நடக்குது, அங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு 10, 15, 20, 30 பேரை உட்கார வச்சுருக்காங்க. அதில் 3வது இருக்கிறான், 2வது இருக்கிறான், 6வது இருக்கிறான், 10வது இருக்கிறான். அந்த அம்மா யாரைத்தான் பார்க்கும்? அந்த டியூஷன் டீச்சர் யாரைத்தான் கவனிக்கும்? அப்படியான ஒரு வீட்டில் நம்ம கொண்டுட்டு போய் ரூபாய் கொடுத்து என் பிள்ளை படிச்சிடும் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம்? ரூபா போகுது, பையனும் போறான், ஆனால் எதுவுமே வரமாட்டேங்குது. தயவு செய்து இதையெல்லாம் கொஞ்சம் நீங்க கண்காணிச்சீங்கன்னா உங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். குழந்தை உங்களை பின்னாடி பார்த்துக்கிடுவான். தயவு செய்து குழந்தைகள்கிட்ட நீ ஒண்ணு என்னைய பார்க்க வேணாம் சொல்லவே சொல்லாதீங்க. நீ தாண்டா என்னை கவனிக்கணும்னு சொல்லி வளங்க. நீ தான் என்னைய கவனிக்கணும், நான் உடைய இப்ப கவனிக்கிறேன்ல, பின்னாடி நீ தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி வளங்க. தயவு செய்து மகனே, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நீ என்னைய காப்பாத்தலாம் வேணாம், நல்லா படிச்சுக்க, நீ நல்லா இரு அப்படின்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. நீ தான் என்னைய காப்பாற்றணும்னு சொல்லி வளங்க. உன்னைய நம்பித்தான் நான் இருக்கிறேன், என்னுடைய வயோதிக காலம் உன்னை நம்பி, நீ தான் என்னைய காப்பாற்ற வேண்டியவன், நீ தான் என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நேரம் கிடைக்கிற போதெல்லாம் சொல்லிருங்க, சமயம் கிடைக்கிற போதெல்லாம் சொல்லிருங்க. சொல்லிட்டு காப்பாத்தலைன்னா பரவாயில்லை. நீங்க இப்பயே நீ எல்லாம் காப்பாற்ற சொல்லி கல்யாணமான உடனே அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த நாளே தனி குடித்தனம் போயிடுவான். ஒத்த பிள்ளை தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒத்த பிள்ளை 2 பிள்ளை தானே வச்சுக்கிறோம். ரொம்ப சுருங்கி போச்சு குடும்பம். 6, 7 பிள்ளைகள் இருந்தது போய் ஒரு குழந்தை அப்படிங்கிறதுல சுருங்கி போயிட்டோம். அந்த ஒரு குழந்தையும் அடுத்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க வயசான காலத்துல என்ன பண்ணுவீங்க? யார் ஆக்கி தருவா, யாராவது வீட்டுக்கு வந்து சாப்பாடு தருவாங்களான்னு செல்போன்ல நோண்டி வீட்டுக்கு வந்து உணவு தருகிறார்களா அப்படின்னு பார்த்து மாசத்துக்கு அவங்ககிட்ட பணத்தை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நாம தள்ளப்பட்டுருவோம். தயவு செய்து எல்லாவற்றையும் சொல்லி வளங்க. கஷ்டமே தெரியாம என் பிள்ளைய வளர்க்குறேன்னு மட்டும் வளர்த்துறாதுங்க. கஷ்டத்தை சொல்லி வளங்க. நீங்க என்ன வேலை செய்யறீங்கிறத சொல்லுங்க. முடிஞ்சா உங்க வேலைக்கு, நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு உங்க குழந்தைய ஒரு நாள் கூட்டிட்டு போங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு சிரமப்படுறீங்க, உங்களுடைய நிலை என்னங்கிறத உங்க குழந்தை பார்த்தா அதுக்கு கொஞ்சம் ஒரு புரிதல் கிடைக்கும். அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு சின்ன பகுதியில் தான் நான் ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறேன். ஒரு 500 மாணவர்கள் அந்த பள்ளியில படிக்கிறாங்க. அந்த பள்ளி மாணவர்கள், பள்ளி வருகிற பெற்றோர்களை நான் தொடர்ந்து சந்திக்கிற கடமை எனக்கு இருக்கிறது. அந்த பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வரவங்களாக்கு கூலி வேலை, அன்றாட கூலி வேலைக்கு போறவங்க, அதிகம் படிச்சவங்க கிடையாது. அதிகம் படிச்சவங்க தான் அரசு பள்ளியில சேர்க்கறது இல்லையே. கொஞ்சம் படிச்சிருந்தா கூட, கொஞ்சம் கையில காசு இருந்தா கூட உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்த்து சேர்த்து விட்டுறோம். அரசு பள்ளி அப்படிங்கிறது என்ன ஆயிப்போச்சு? இல்லாதவர்களுக்கான பள்ளின்னு ஆயிப்போச்சு. அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கூலி வேலைக்கு போறவங்க, 2 பேரும் பிள்ளைங்களுடைய நலனில் அக்கறை காட்டாதவர்கள், பிள்ளை எத்தனாவது படிக்குதுன்னே தெரியாத பல பெற்றோர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். தயவு செய்து குழந்தைகளை மிகுந்த கவனத்தோடும் அக்கறையோடும் வளர்த்து எடுத்தீர்கள் என்றால் அடுத்த தலைமுறை, உங்களுடைய அடுத்த தலைமுறை மிகுந்த செம்மையோடும் செழிப்போடும் வளமோடும் வளத்தோடும். எங்க படித்தவர் தான் எங்க அம்மா. எங்களை வளர்த்தெடுத்த விதத்துல நாங்கள் நல்லபடியாக வளர்ந்து கற்றுக்கொண்டு வேற ஒண்ணுமே தரலங்க. எங்களுக்கு படிப்பு தான் தந்தாங்க. எங்க அப்பா வாடகை வீட்டுல இருந்து தான் செத்து போனார். படிப்பு மட்டும்தான் எங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக தந்தார். கல்வி சொத்து. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம். நீங்களும் கல்வி என்கிற சொத்தை மிக அருமையாக தந்து விடுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு. விநாயக பெருமானுக்கு படைக்கிறதுல பார்த்தீங்கன்னா எளிய மலர்களை தான் நம்ம படைக்கிறோம். அருகம்புல், மிக எளிமையான அருகம்புல்ல வச்சாலே சந்தோஷப்பட்டுருவார்.
நம்ம நடந்து போகிற போது கால் மிதிபடுகிற எளிய ஒரு ஒற்றை அறிவுள்ள ஒரு உயிர், ஒவ்வொரு அறிவு தான் அதுக்கு. இந்த அருகம்புல்லை ஏன் வச்சோம், ஏன் படைச்சோம் அப்படின்னு அதற்கு ஒரு புராண கதை இருக்கிறது. அனலாசுரன் என்கிற அசுரன் இந்த உலக மக்களை எல்லாம் எரித்து துன்புறுத்துகிறான். விநாயக பெருமான் அவனை அந்த அனலாசுரனை எடுத்து விழுங்கிறார். உள்ள போனவே அவரை போட்டு படாத பாடுபடுத்துறான். உடம்பெல்லாம் எரிகிறது. தேவர்கள்லாம் எதையோ கொண்டு வந்து விநாயக பெருமான் மேல போட்டு பாக்குறாங்க. பால், சந்தனம், என்னென்னத்தையோ போட்டு பாக்குறாங்க. எதற்கும் அடங்கல. அருகம்புல்ல போட்டு பாக்குறாங்க. அருகம்புல் போட்ட உடனே அந்த உடல் அடங்கி போகிறது, வெப்பம் தணிந்து போகிறது. அதுல இருந்து அருகம்புல்ல விநாயகருக்கு சாத்துகிற மரபு நமக்கு வந்து விட்டது. அதற்கு பின்னால் ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு இருக்கு. நம்முடைய உடல் வெப்பமானால் அருகம்புல் சார குடிச்சீங்கன்னா வெப்பம் தணிந்து விடும். நம்ம நாடு வெப்ப நாடு. இந்த நாடு வெப்ப நாடு. நமக்கு வருகிற அதிகமான நோய்கள் வெப்பத்தினால் வருவதுதான், சூட்டுனால வர்றது. நமக்கு இது தெரியாம அப்பப்ப காபி டீன்னு குடிச்சு மேலும் உடலை சூட்டை அதிகப்படுத்திட்டு இருக்கிறோம். உடல் சூட்டை, சூடு தணிகிற உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பழைய சோறு சாப்பிட்றதே நம்ம விட்டுட்டோம். சென்னையில், அதுவும் சென்னையில் பழைய சோறு வரவே மாட்டேனுது. அப்படியே களி போல வருது. கையை வச்சோம்னா அப்படியே கொச 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 கொசன்னு இருக்குது பழைய சோறு. பானையில் வைக்கணும், மண்பானையில் வைக்கணும். மண்பானையில் சோறாக்கி வடித்து அதை இரவுல தண்ணி ஊற்றி வச்சு அந்த சோறு, அது இன்றைக்கு வெளிநாட்டுக்காரர்கள் அதை ஆய்வு செய்து அருமையான உணவு பழைய சோறுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம சாப்பிட்டோம் ஒரு காலத்தில், இன்றைக்கு முற்றிலுமாக இல்லாமல் போச்சு. பழைய சோறு ஐயோ அதை யார் சாப்பிடுவா அப்படின்ட்டு அப்படியே மேம்போக்கா நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். எல்லாவற்றையும் மருத்துவ நம்ம சாப்பாடே மருத்துவங்க, உணவே மருத்துவம்னு வாழ்ந்தவங்க நம்ம. இன்றைக்கு வெளிநாட்டு உணவுகளை கொண்டுட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்து பீஸா, பர்கர், அது இதுன்னு கொண்டுட்டு வந்து நம்மை முற்றிலுமாக நோயாளி ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு 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 சதி, ஒரு வெளிநாட்டுக்காரர்கள் செய்கிற சதி. நம்ம அதுக்கு தெரியாம அவர்கள் செய்கிற சதிக்கு நாம் ஆட்பட்டு அவர்கள் தருகிற உணவை நாம் வாங்கி ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் சாப்பிடக்கூடாத உணவுகள். இதெல்லாம் இன்றைக்கு கட்டாய உணவாகி போச்சு. மாசத்துல ஒரு நாள் இல்ல வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுறது கட்டாயம் அப்படின்னு வாங்கி கொண்டுட்டு வந்துட்டோம். லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. ஃபாஸ்டா சாப்பிட்டு ஃபாஸ்டா போயிடலாம். தயவு செய்து இந்த மாதிரியான உணவுகளை நம்முடைய குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு உணவை அறிமுகப்படுத்துறது நம்ம தான், பெரியவங்க தான். திருப்பி திருப்பி நான் குழந்தைகளுக்கு ஏன் வந்து நிற்கிறேன்னா, அடுத்த தலைமுறை அவங்க தான், வருங்கால பாரதம் அவங்க தான். நல்ல பாரதமாக அந்த பாரதம் இருக்க வேண்டும். வருங்காலம் நம்மளை போல உளுத்து சலிச்சு போன பாரதமாக இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளதாக, ஸ்ட்ராங்கான பாரதமாக இருக்க வேண்டும்ங்கிறதுனால தான் அடிக்கடி குழந்தைகளை நான் முன்னிறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தயவு செய்து குழந்தைகள் மேல அக்கறை வைங்க. அடுத்ததாக இந்த விநாயக பெருமானுடைய எளிவந்த தன்மை, மிக எளிமையான ஆள். அவங்க அப்பா மாதிரியே, அவங்க அப்பாவும் ரொம்ப எளிமையான ஆள். யாரு எப்ப கூப்பிட்டாலும் வந்துடுவார், எங்க கூப்பிட்டாலும் வரத்தை கொடுத்துருவார். பெரும்பாலும் நீங்க இந்த புராண கதைகளெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற வரதத்துல தான் பெரும்பாலும் பெரிய பெரிய சிக்கல்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்துடுவார். அவர் பாட்டுக்கு வரத்தை கொடுத்துட்டு அவரை வேற யாராவது போய் அவங்கள அழிச்சு சரி பண்ணி நேர் பண்ண வேண்டியதாக இருக்கு. எளிதாக வரத்தை கொடுத்துருவார். ரொம்ப எளிமையானவர், எந்த இடத்துலையும் இருப்பதற்கு தயக்கம் இல்லாதவர், எளிவந்த தன்மை அப்படின்னு அதுக்கு பேரு. சௌலபியம் என்று வைணவம் சொல்லுகிறது. மிக எளிமையான குணங்களை கொண்டவராக, எளிய தன்மைகளை கொண்டவராக எந்த இடத்துலையும் வந்துடுவாரு. சின்ன புல்லு மஞ்சள் வச்சோம்னா அங்க விநாயகர் வந்துடுவாரு. சாணத்தை பிடிச்சி வச்சோம்னா விநாயகர் ஆயிடுவாரு. எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கிறது. இப்படியான தன்மைகளை கொண்டவராக இருக்கிறார்.
என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் எப்படி எனக்கு திருமணமாகி ஒரு 6 ஆண்டுகள் குழந்தை இல்லை, மருத்துவம் போனோம், 2 பேரும் நல்லா இருக்கிறோம், எந்த எந்த உடல் பாதகமும் இல்லை, நல்லா இருக்குது 2 பேருக்கும். ஆனா குழந்தை போயிருக்கல, போகாத கடவுள் கிடையாது. அன்னதானம் சரவணன், திருவாளர் சரவணன், திருவாளர் சந்தானம் அவர்கள் இந்த அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே தானங்களிலேயே சிறந்த தானம் அன்னதானம். ஏன்னா எது தந்தாலுமே நமக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது. ஒரு 500 ரூபாய் கொடுத்தோம்னா ஏன் ஒரு 1000 ரூபாய் தந்திருக்க கூடாது அப்படி 1000 ரூபாய் தந்தா எவ்வளவு வசதியான ஆளு, ஒரு 5000 தந்திருக்க கூடாதா என்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. வேறு வேறு எதை கொடுத்தாலும் நமக்கு நிறைவே கிடையாது. சாப்பாடு மட்டும்தான் எப்ப போதும்பா, நிறைவு அது மட்டும்தான் தரும். ஔவையார் பேசுறா, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய். வயிற்றோட பேசுற அந்த அம்மா, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய். ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்ல பேசாம இரு அப்படின்னா அந்த வயிறு கேட்க மாட்டேங்குது. 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய். 2 நாள் சாப்பாடு கிடைக்குதுல மொத்தமா வாங்கி வச்சுக்க அப்படின்னா வயிறு கேட்க மாட்டேன். அவ்வளவுலாம் என்னால முடியாது, ஒரு நேரத்து சாப்பாடை மட்டும் தான் நான் வாங்கி வைப்பேன், 2 நாள் சாப்பாடு எப்படி வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு வயிறு சண்டை போடுது. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய். இடும்பைக்கூர் என் வயிறே, இடும்பைன துன்பம், ஆனா துன்பம் தருகிற என்னுடைய வயிறே உன்னோடு வாழுதல் அரிது, உன் கூட வாழ்றது பெரிய கஷ்டமப்பா என்று ஔவையார் பேசுகிறார். அந்த வயிற்றுக்காகத்தான் நாம் எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த பசி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், உலக இயக்கமே முற்றிலும் நின்று போயிருக்கு. வயிற்று பசிக்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருமாக ஏதோ ஒன்றை தேடி, பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு நிறைவு தரக்கூடியது. போதும் என்கிற ஒரு நிறைவை தரக்கூடியது நம்முடைய உணவு, வயிற்று பசிதான். அதை ஆற்றுவதற்கு 2 பெருமக்கள் காத்திருக்கிறார்கள். இதுவரையிலும் செவிக்கு உணவை நான் தந்தேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய உரை எப்படி இருந்தது என்று தெரியவில்லை. ஐயா இடத்திலே பிறகு நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். நன்றாக இருந்ததா, உங்களுக்கு பயன் தந்ததா, நான் பேசினேனா என்று எனக்கு தெரியாது. எல்லாம் அவனுடைய திருவடியிலேயே விட்டு விடுகிறேன். நல்லதென்றால் அவன் ஏதாவது திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் என்னிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை பெற்று தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இந்த பகுதியிலே இருக்கிற பெருங்குடிமக்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, அருமையாக இருந்து கேட்டீர்கள். உண்மையிலேயே உட்கார்ந்து கேட்கிறது ரொம்ப முக்கியம். சுவைஞர்கள் தான் எந்த ஒரு நிகழ்வையும் சிறப்பிக்கிறார்கள். எனவே அருமையாக அமர்ந்து கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.